ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவன்ஸ் யூ. இன்றைக்கி சனிக்கிழமை ஆனாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. வீக்கெண்டில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க, இன்றைக்கி நிறைய இடத்துல ஜாலி பண்ண போகிறோம். எங்கே போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலில் ட்ராவலிங் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூபர்னால் கண்டிப்பாக செல்ஃபி ஸ்டிக் வேணும்ல, அதனால் இந்த கடையில் செல்ஃபி ஸ்டிக் அவங்க வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் செல்ஃபி ஸ்டிக் எப்படி இருக்குது, எவ்வளோ ரேட்டுன்றதை பார்ப்போம். இந்த கடையோட பேர் குவாங்னான். இது சங்குவா ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இங்கே நம்ம ரொம்ப சீப்பான திங்ஸ்லாம் இங்கே நமக்கு நிறையா கிடைக்கும். எல்லா வகையான திங்ஸுமே இங்கே கிடைக்கும். சோப்பு, சீப்பு, அப்புறம் கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், வாட்சி எல்லாமே இங்கே சாக்லேட் எல்லாமே கிடைக்கும். இங்கே வாங்க, நம்ம போய் செல்ஃபி ஸ்டிக் எங்கே இருக்குன்னு தேடுவோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே முன்னாடி கால்குலேட்ரு, பேனா, நோட் புக் எல்லாமே இருக்கும். ட்ரையர் எல்லாமே இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். மேபி நம்மளோட செல்ஃபி ஸ்டிக்கும் இங்கே தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கனுக்குள்ளே அந்த செல்ஃபி ஸ்டிக் சம்மந்தமான எல்லாமே இருக்குது. கேபிள் எல்லாமே இருக்குது. இந்த கீழே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. இங்கே பார்ப்போம். இங்கே ஐஃபோனுக்குள்ளே செல்ஃபி ஸ்டிக்கு நம்ம இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செல்ஃபி ஸ்டிக் 199 என்டிடி போட்டிருக்காங்க. இது டைப் சிக்கு உள்ளது. இது பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இது 199 என்டிடி. இதை நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணோம். இது நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணணும் 530 ரூபா கிட்ட வருது. ஒரு செல்ஃபி ஸ்டிக் நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இப்போ வாங்க, பில் பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு போவோம். எங்கே இருக்குது பில்லிங் செக்ஷன்? இங்கே இருக்குது. அக்காட்ட கொடுத்தாச்சு. இவங்க இது பண்ணிட்டாங்க. நம்ம 1000 என்டிடி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், பில்லிங் சிஸ்டம் இங்கே இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க பேலன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதை வாங்கிட்டு அடுத்து நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம். இப்போது செல்ஃபி ஸ்டிக் எப்படி வாங்கியாச்சு, ஏன்னா நம்ம வீட்டுக்கு புதுசில், அதனால் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணணும். வாங்கியாச்சு. இப்போ வாங்க, நம்ம வெளியே போய்ட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஃபைனலாக நம்ம செல்ஃபி ஸ்டிக் வாங்கியாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சங்குவா ரயில்வே ரவுண்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், சைனீஸ்லையும் இங்கிலீஷ்லையுமே சேர்ந்துருக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு உள்ளே சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தோன்னாங்க பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே ஃபுல்லாகவே ஃப்ரீ. நம்ம டிக்கெட் எதுவும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாக தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போகும்போது ஒரு என்ட்ரி நோட் புக் வச்சுருந்தாங்க. இங்கே நம்மளோட பேர், ஃபோன் நம்பரு, அப்புறம் எத்தனை மணிக்கு போனோம், எத்தனை பேர் போகிறோம் அப்படின்றத எழுதணும். இதில் என்னோடய பேர், என்னோடய ஃபோன் நம்பரு, அப்புறம் நான் ஒருத்தன் தான் இருக்கேன், அதனால் என்னோடய ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுதிட்டுருக்கேன். இப்போ எழுதியாச்சு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. உள்ளே நுழைஞ்சோன்னே நிறையா ட்ரெயினோட இன்ஜின்லாம் நிறையா இருந்துச்சு. ஒரு இன்ஜின் ஒரு மாடலில் இருந்துச்சு. நான் அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தேன், சரி வேறு இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள், எல்லாருமே ஃபோட்டோஸ் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னா ஃபேன் ஷேப்டு கரேஜில் இருக்குது. இது இதோட கரெக்டான நேம் என்ன சொல்கிறாங்கன்னா சங்குவா ஃபேன் ஷேப்டு கரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா நார்த் சைடு சங்குவாவில் இருக்குது. இது எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா 1922லேயே இது கட்டியிருக்காங்க. இது யாருன்னா முன்னாடி ஜப்பானீஸ் தைவானை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இது கட்டியிருக்காங்க. இந்தியாவை எப்படி பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்களோ அந்த மாதிரி தைவானீஸ் ஜப்பானீஸ் கொஞ்ச நாள் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இது சங்குவா தைவானோட மிடில் இருக்குது. நீங்கள் சவுத்து போனீங்கன்னா கவுஷியாங் இருக்குது. அப்புறம் நார்த் அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படின்னா தைப்பே இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த இது இருக்குது. இங்கே பாருங்கள், இது அப்படியே ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேன் ஷேப்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இன்ஜின் இதில் ஏறிக்கணும். இந்த இடம் என்ன இடம் அப்படின்னா இப்போ எல்லா இன்ஜினும் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இங்கே தான் மாற்றி ஆகணும். தைவானில் எங்கே இருந்தாலுமே இது ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா வகையான இன்ஜினுமே அப்படியே லைனாக நிற்கிது. இதுதான் இந்த சங்குவா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. இது பக்கத்துலேயே இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இன்ஜின் இதில் ஏறிடும். உங்களுக்கு எந்த ட்ராக்கு போகணுமோ இது அப்படியே 360 டிகிரியில் இது ரொட்டேட் பண்ணி அந்த இன்ஜின் சரி பண்ணதுக்கப்புறம் இது கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், நான் மேலேருந்து அப்படியே இந்த வியூ காட்டுறேன். இது நான் வரும்போது இந்த ட்ரெயின் வரல, பை லக் நமக்கு எப்போயாவது இருந்துச்சுன்னா வரும். இது ஆல்மோஸ்ட் 100 வருஷம் ஆயிடுச்சா இது கட்டி. இதோட ஃபேமஸ் இது தான். இப்போது இது ஒரு நேஷ்னல் என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இது ஆக்கிட்டாங்க. 100 வருஷம் ரொம்ப பழமையான ஒரு இடம் அப்படின்றதுக்காக. இன்னமும் இந்த இன்ஜினில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள்,
ஏதோ சர்வீஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு தைவானில் எங்கே இருந்தாலுமே வந்து இங்கே தான் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வந்துட்டு பவுஷான் மவுண்டைன் வந்திருக்கோம். இதுவும் எங்கே இருக்குன்னா வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சுல, அதுலேருந்து ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்தோன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறைய எமோஜி வச்சுருக்காங்க. இது வந்து எதுக்காக வந்து அந்த லேண்டன் ஃபெஸ்டிவலுக்காக இது வந்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ் பவுஷான் மவுண்டைன் உள்ளே போகிறது. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய எமோஜி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போய் மெதுவாக உள்ளே போய் பார்ப்போம். என்னென்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறையா படிக்கட்டு வச்சுருக்காங்க. மெதுவாக அப்படியே உள்ளே ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே சீரியல் செட்டு போட்டு ஒரு பொம்மை நாக்கிலேருந்து வர மாதிரி வச்சுருக்காங்க. இதுமாதிரி நிறைய எமோஜி இருக்குது. இந்த லைட் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து நான் காட்டுறேன். இந்த வீடியோ எண்டில் வந்துட்டு நான் வந்து இந்த எமோஜியில் வந்து நைட் டைமில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், உள்ளே வந்தோடனே வந்து ஒருத்தவங்க பாட்டு பாடி அவங்க வீக்கெண்டை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இங்கே போனோன்னா இந்த எமோஜியும் பார்த்துக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஆனால் இதோட நைட் டைமில் பார்க்கும்போது வந்துட்டு இது ஒரு டிஜே மாதிரி போட்டு இந்த லைட்டில் வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நைட் டைமில் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஃபைனலாக நம்ம வந்து பவுஷான் மவுண்டைன் டாப்பில் வந்துவிட்டோம். இங்கே யார் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சிட்டியோட வியூ பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து சங்குவா சிட்டி ஃபுல் வியூவும் தெரிஞ்சிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து புத்தர் வந்து தியானம் பண்ணிகிட்ருப்பார். இப்போ நம்ம இந்த மலை மேலே ஏறி வந்தது எதுக்குன்னா வந்து இந்த புத்தரை பார்க்குறதுக்காண்டி தான். சங்குவாவில் வந்து நீங்கள் சங்குவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்த நீங்கள் வந்து பார்க்கணும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு சங்குவாவில். இது வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம வியூவில் இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா புத்தர் உள்ளே போயும் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு புத்தர் எப்படி இருக்கார் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த சிட்டியோட வியூவை பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது வந்து ஃபுல் சங்குவா சிட்டி எல்லாமே வந்து அழகாக வந்து தெரியும். மவுண்டைன் மேலே இருக்குது இந்த பவுஷான். இதிலேருந்து ஒரு சின்ன மலை ஒன்று ஏறுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், புத்தர் வந்து அழகாக உட்காந்துருக்காரு. இது வந்து இப்போ தான் வந்து அழகாக மறுபடியும் பெயிண்ட் அடித்து ஒரு மாதிரி புதுப்பிச்சு பயங்கரமாக வச்சுருக்காங்க. நம்ம நைட் டைமில் வந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பயங்கர லைட்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ லேண்டன் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படியே நம்ம சைடில் பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு ஆழி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட ஃபேஸே வந்து ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு ஃபேஸாக இருந்துச்சு. இதோட பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து இந்த மாதிரி ஒரு பாதையை தாங்கிட்டு புத்தருக்கு பாதுகாப்பாக வந்து இது ரெண்டு சைடுமே இருக்குது. இது பார்த்தா ஒரு சிங்கம் மாதிரி இருக்குது. இதோட பேர் எக்ஸாக்டாக எனக்கு என்னென்னு தெரியலை. ஃபைனலாக நம்ம வந்து இப்போது புத்தர் பக்கத்தில் வந்துவிட்டோம். இப்போ வாங்க இன்னும் பக்கத்தில் போயிட்டு உள்ளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு குதிரை ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், ஆடு மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் இது வந்து புத்தர் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. இது வந்து ஒரு ஆடு மாதிரியும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியல, இது ஒரு பொம்மை. வாங்க நம்ம உள்ளே போய் புத்தர் எப்படி இருக்கார் அப்படின்றத வந்து பார்ப்போம். இங்கே வந்து பயங்கர லைட்டிங்காக இருக்குது. அங்கே ஒரு மியூசியம் மாதிரி நினைக்கிறேன், அதுவுமே ஒரு கோயில். நான் உங்களுக்கு அப்புறமேட்டு அந்த கோயில் என்னென்னு காட்டுறேன். இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. உள்ளே நுழைஞ்சனே வந்து ரிசப்ஷனில் வந்து ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், பெட்ஸு ஸ்மோக்கிங் வந்து அலௌடு இல்லை. அப்படிங்க பார்த்தோன்னா வந்து இங்கே ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. உள்ளே போனோடனே பயங்கர சைலண்டாக இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம எப்பயுமே முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்து இங்கே வந்து அந்த ஸ்பான்ஷிலான இதெல்லாம் வச்சுருக்காங்க. புத்தருக்கும் வந்து இங்கே வந்து கேண்டில் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வேண்டுதல் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் மாதிரி ஊதுபத்தியுமே கொளுத்தி வச்சுருக்காங்க. நான் நம்ம ஊரில் மட்டும்தான் அந்த ஊதுபத்தி கேண்டில்லாம் கொளுத்தி வைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். தைவான்லேயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. புத்தர் இங்கே பாருங்கள், புத்தர் உட்காந்துருக்காங்க. இந்த லைட்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே பாருங்கள், முட்டி போட்டு ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே மெதுவாக மேலே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒரு யானை பொம்மை ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து நல்லா சிமெண்ட்டில் செஞ்சது, கல்லால் செஞ்ச யானைன்னு நினைக்கிறேன். கிளியராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது வந்து மேக்ஸிமம் இந்த புத்தர் சிலை எல்லாமே வந்து எல்லோ கலரில் தான் இருக்குது. ஏன் அப்படின்றது தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லைட்டிங்கை பாருங்கள், இந்த கேண்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் பக்கத்தில் போய்ட்டு ஜூம் பண்ணி ஒரு தாட்டி எடுத்தேன். இப்போ அப்படியே மெதுவாக மேலே ஏறி பார்ப்போம். மேக்ஸிமம் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே இருந்தே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவாங்க. யாருமே வந்து உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து உள்ளே போய் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், குதிரை
அப்புறம் சின்ன சின்ன பொம்மைகள் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு இது மாதிரி இருக்குது. நிறையா இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சேவிங் டு கிசான் அப்படின்னு ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி எழுதி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அப்படி இன்னும் அடுத்த மாடிக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு இங்கேயுமே வந்து நிறையா வந்து சிற்பங்கள் வந்து நிறையா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்தமாரி கையெழுத்து கும்பிட்ற மாதிரி. இது வந்து ட்ராகன், இந்த ட்ராகன் சிலையும் வந்து இருக்குது. இங்கே பாருங்க, மயில் இருக்குது. அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு மெமரிஸ்க்காக இதெல்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட சிற்பங்களும் வந்து ரொம்ப அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த செடி இது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து தி பெர்த் ஆஃப் புத்தா எப்படி பிறந்தார், அவரோட ஹிஸ்டரிக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் பார்ப்போம். இப்போ வாங்க, இதுக்கு மேலே போனால் இன்னொரு மாடி ஒன்று இருக்குது. நம்ம அதையும் போயிட்டு அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து அப்படியே சுற்றி சுற்றி படிக்கட்டு வந்து கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அப்படியே நம்ம மெதுவாக மேலே போகிறோம். இங்கே வந்தாலும் வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து புத்தர் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி சைடில் 2 பேர் வந்து கையெழுத்து கும்பிட்றாங்க. யாரோ ஒரு பெண் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. இது பார்த்தோன்னா வந்துட்டு புத்தர் வந்து நம்ம ஒரு இது கேள்விப்பட்டிருக்கோம்ல, தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யார் எப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் வந்துட்டு நம்ம மெடிடேஷனில் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து புத்தர் வந்து கரெக்டாக செஞ்சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே மேலே போய் மேலே என்ன இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு புத்தர் வந்து அவர்களோட சீடர்களோட வந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்குது, ப்ரீச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், புத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவரோட சீடர்கள் எல்லாமே வந்து அவரை மாதிரியே வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தா இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே வந்து அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா வந்து அங்கே ஒரு டெம்பிள் ஒன்று தெரிஞ்சிச்சு. அதோட வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதை உங்களுக்கு காட்டணும் போல் தோணுச்சு, அதான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கோயிலில் உண்டியல் போடுற மாதிரியே வந்து இங்கேயுமே வந்து புத்தருக்கு முன்னாடி வந்து காசு, காயின் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இப்போ புத்தரோட கையிலையும் பாருங்கள் நிறையா காயின் இருக்குது. இது உங்களோட இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க கையிலையும் பாருங்கள் நிறையா காயின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நம்ம காணிக்க போடுற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே உள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. வாங்க, பக்கத்தில் இருக்க அந்த கோயில் அப்படியே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த கோயில் பார்க்கவே வந்து இவங்களோட ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் இவங்க வந்து இந்த ரெட் கலர் லைட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரெட் தான் வந்து ஒரு 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 இதுன்னு நினைக்கிறேன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது புத்தரோட பேக் சைடு. இப்போ வாங்க, இந்த பில்டிங்கை பாருங்கள். இது வந்து உள்ளுக்கு வந்து ஒரு நிறையா கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தா இங்கேயுமே வந்து ட்ராகன் தாங்க. இங்கே மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து ட்ராகன் தான் இருக்குது. நிறையா ட்ராகன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெருப்பு ட்ராகன், ஒயிட் ட்ராகன், வெள்ளை ட்ராகன், இந்த மாதிரி வந்து நிறையா ட்ராகன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு தம்பி வந்து பெல் அடிக்கிற மாதிரி ஒரு சிலை தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கே. இங்கே ஒரு சிலை வந்து இருக்குது, யானை. ஆனால் வந்து தைவானில் நான் இது வரைக்கும் யானை பார்த்ததே இல்லை. ஆனால் வந்து யானை ஸ்டாச்சு வந்து நிறையா வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் வந்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இங்கே போனால் உடனே வந்துட்டு முன்னாடியே வந்து ஒரு ரிசப்ஷனில் வந்து ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே ஒரு யாழி ஒன்று இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து இது ஒரு புத்தர் கோயிலுன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து நம்மள மாதிரியே வந்து முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் கடவுள் ஒன்று தானேங்க. எந்த கடவுளாக இருந்தாலும் நம்ம அவங்க ப்ரேயர் பண்ணுற விதம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், முட்டி போட்டு ரொம்ப இதாக வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க பக்கத்தில் போயிட்டு அது என்ன கடவுள் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி முட்டி போட்டு இந்த மாதிரி தலையாக வணங்கி அந்த மாதிரி தான் இது பண்ணாங்க. இது என்ன கடவுள் அப்படின்றதும் எனக்கு தெரியலை. பக்கத்தில் போய் பார்ப்போம். நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பார்த்தீங்களா, இங்கேயுமே வந்து அந்த ரெட் லைட் தான் இருக்குது. ரெட் லைட்னால் வந்து அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்றத வந்து இவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து வச்சுருக்காங்க. இப்போ சென்டரில் வந்து ஒரு காட் இருக்காங்க. அப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடும் இன்னொரு காட் இருக்காங்க. இப்போ வாங்க இதுக்கு மேலே போயிட்டு மேலே என்ன இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். இது மொத்தம் 3 மாடி. ஒரு மாடியிலே வந்துட்டு ஒரு கடவுள் வந்து இருக்காங்க. இப்போ இங்கே பார்ப்போம், இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கேயுமே வந்து இந்த மாதிரி ப்ரேயர்லாம் வந்து ஈவினிங்கில் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தியானம், மெடிடேஷன், ப்ரீச் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேயுமே வந்து உண்டியல் வச்சுருக்காங்க. உண்டியல், அதேமாதிரி லைட்டு, இது எல்லாமே வந்து பொதுவாக எல்லா ஊர்லேயும் இருக்குது. இங்கேயும் வந்து அது மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பூக்கள், அப்புறம் அதே மெழுகுவத்தி எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கேயுமே வந்து ஊதுபத்தி வச்சுருக்காங்க. நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே கேண்டில் வச்சு
ஊதுபத்தி கொளுத்தி தான் ப்ரேயர் பண்ணுறாங்க. வாங்க மேலே போய் மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்க்கும்போது வந்துட்டு அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம எவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து புத்தர் கொஞ்சம் கீழே தான் தெரிஞ்சார். ஆனால் அந்த ஃபுல் வியூ வந்து செம்ம அழகாக தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு ஏசி ரூம்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து வெளியவே வந்து நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து வெளியவே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ரேயர் பண்ணிவிட்டு யாரோ கொளுத்தி வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தா வந்து மேலே தான் வந்துட்டு டாப்பில் தான் வந்து என்ன பண்ணுறாரு, புத்தரோட கோயில் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா வந்து இங்கே வந்து டேபிள்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. அங்கே இன்னும் பக்கத்தில் போய் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். டேபிள் எல்லாமே க்ளீனாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயுமே வந்து மெழுகுபத்தி வச்சுருக்காங்க. இதை சுற்றிலும் பாருங்களேன், நிறையா அழகழகாக நிறையா டிசைன்லாம் பெயிண்டிங்லாம் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் வந்து புத்தர் சிலை வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலுமே சரி. இங்கே வந்து நிறையா ஸ்டாச்சு வந்து இருக்குது. இதெல்லாம் எனக்கு யார் யாருன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இவங்க ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் நினைக்கிறேன். நம்ம பாட்டி வந்து இது குத்துவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ இருக்குது, இது ஏதோ ஒரு சிலை அந்த மாதிரி நினைக்கிறேன். கையில் ஏதோ வச்சுருக்காங்க, எனக்கு என்னென்னு கரெக்டாக தெரியலை. இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து புத்தருக்கு வந்து சாப்பாடு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது, சாக்லேட் கிக்லேட். இப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம ஊர்லலாம் வந்து சாமிக்கு வந்து உணவு படைப்போல், அதே மாதிரி இங்கேயுமே வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக வந்து காலங்காலமாக வந்து அவங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க, கடவுளுக்கு வந்து சாப்பாடு படைக்கிறது. இந்த சைடில் பாருங்கள், நிறையா அந்த புத்தரை பற்றி போதிச்சிருப்பாங்கள்ல, அவங்களோட சிலையெல்லாம் வந்து நிறையா இருக்குது. அவங்க பேர்லாம் வந்து சைனீஸில் இருந்துச்சு, அதனால் வந்து கரெக்டாக எனக்கு வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியலை. அங்கே பாருங்கள், அந்த சைடும் வந்து ஒரு மோர் தென் 100 இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா மோர் தென் 100 இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொட்டடிக்கிற மாதிரி ட்ரம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், ஒருத்தரும் வந்து ஒரு இதில் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து புத்தரை பற்றி போதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களோட சிலைகள் எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கோயிலில் இருக்க மாதிரியுமே வந்து செவுத்தில் வந்து இவங்களுமே வந்து பெயிண்டிங் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. சேம் நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னல் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் அந்த மணி வச்சுருப்போல, அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கேயுமே வந்து மணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து எலிவேட்டரே வச்சுருக்காங்க. இப்போ வயசானவங்களாம் வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து மாடிப்படி வந்து ஏறி வர முடியாதுல்ல, அதனால் வந்து நம்ம இறங்குறதுலாம் வந்து ஈஸியாக வந்து லிஃப்ட்டில் இறங்கிக்கலாம். பின்னாடி பார்த்தோன்னா ஒரு அழகாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு கட்டடம் ஒன்று இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன குளம் ஒன்று இருந்துச்சு. இந்த குளத்தில் வந்து நிறையா மீன் எல்லாமே இருந்துச்சு. இதை பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ வாங்க அதை போய் ரொம்ப பக்கத்தில் பார்ப்போம். இந்த பாருங்கள், இங்கே வந்து நிறையா கலரான மீன்லாம் இருந்துச்சு. ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இந்த கட்டடத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. குழந்தைகள்லாம் பாருங்கள், இந்த மீனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்களோட வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம அப்படியே வெளியே வந்தாச்சு. இங்கே வந்து பார்க்கும்போது வந்துட்டு நிறையா ஸ்நாக்ஸ் கடை வெளியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் மதியம் மக்காச்சோளம் வேக வைக்கிறாங்க. நிலக்கடலை இருக்குது. நிலக்கடலை வந்து இதே மாதிரி வேக வச்சுருக்காங்க. நம்ம கேட்டாலுமே வந்து அதை வந்து அந்த சட்டியில் போட்டு வறுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்புறம் வந்துட்டு நிறையா முட்டை இருந்துச்சு. இதெல்லாம் என்னென்ன முட்டைன்னு எனக்கு தெரியல, எல்லாமே பெரிய பெரிய முட்டையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து வாத்து முட்டைன்னு நினைக்கிறேன். இது வந்து காஃபியில் வந்து நல்லா வேக வச்சுட்ருக்காங்க. காஃபியில் வேக வச்சு இந்த முட்டையை சாப்பிட்டா வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா வந்து ஒருத்தவங்க வந்து பாட்டு பாடி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மரம் பாருங்கள், நிறைய மரம் பயங்கர நிழலாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்தோன்னா வந்து இந்த ஓரத்தில் ஃபுல்லாகவே வந்து நிறையா ஸ்நாக்ஸ் கடை, அப்புறம் வந்து நம்ம கண்ணாடி பொம்மைங்க, அந்த மாதிரி நிறையா கடை வந்து இருந்துச்சு. இது வந்து ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே பாருங்கள், இந்த பொம்மை சூப்பராக இருந்துச்சு. ஒரு பொம்மையை சுற்றி அப்படியே சைக்கிள் வர மாதிரி. இது வந்து 200 NTD, ஆல்மோஸ்ட் 600 கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். கேப்பு, வெயிலுக்கு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்குவிட்டுன்னு நினைக்கிறேன். இது இங்கே பாருங்கள், நல்லா ட்ரை பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. மக்களை இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து இந்த பவுஷர் மவுண்டைன் வந்து மறுபடியும் நைட்டில் காட்டுறேன்னு சொன்னாங்க. அதனால் வந்து அந்த பவுஷர் மவுண்டைன் வந்து நைட்டில் எப்படி இருக்குது, லைட்டிங்லாம் போட்டு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டலான்ட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நைட்டில் வந்து அந்த எமோஜி அந்த இதை வச்சு பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து கீழே இருக்கிறது கொஞ்சம் கீழே இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ரெயினில் வச்சு சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு எதுவும் வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கோம். 2025 வந்து இது வந்து லேண்டன் நியூ இயர் செலிப்ரேஷன். அதனால் இவங்க வந்து நியூ இயரை வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அந்த பவுஷர் மவுண்டனோட என்ட்ரன்ஸு.
இங்கே பாருங்கள், இந்த இது நம்ம பகலில் பார்த்தோம். பகலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. நைட்டில் பாருங்கள், இது வந்து வேறு மாதிரி இருக்குது. இதே மாதிரி வந்து நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க ஒன்று ஒன்றா மேலே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம உசேன் போல்ட்டு ஸ்டைலில் வந்து இந்த எமோஜி இருக்குது. அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது ஒரு பயங்கர ஒரு கடல் மாதிரி பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், உள்ளே ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த எமோஜி மீசையெல்லாம் வச்சு இதில் கண்ணை பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. அங்கே அப்படியே உள்ள இது வந்து எப்படின்னா ஒரு பாக்ஸாக வந்து ஒரு இடத்துல ஒரு எமோஜி வச்சுருக்காங்க. நமக்கு எந்த எமோஜி பிடிச்சிருக்கோ நம்ம அங்கேருந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இதோட கண் முட்டை கண் இருக்குது. அப்படியே அடுத்து உள்ளே போய் பார்ப்போம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இது வந்து அப்படியே ஒரு ஆச்சரியம் மாதிரி ஆன் வாயை பிறக்குது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எமோஜியை பாருங்கள், இது அப்படியே ஒரு புருவத்தை தூக்கின மாதிரிக்கே இருக்குது. இது வந்து கையை வச்சு கண்ணை மூடிக்குது இந்த எமோஜி. இந்த லைட்டிங்லாம் வந்து வேறு லெவலில் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இதோட ஃபுல் வியூ. வாங்க மெயினானது வந்து உள்ளே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த எமோஜியை இது வந்து ஆக்சுவலாக வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு மியூசிக் போட்டு அந்த மியூசிக்கு வந்து இது வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து யூடியூப்பில் வந்து அந்த பாட்டை போட முடியாதுன்றனால வந்து நான் வந்து அதை வந்து கட் பண்ணிட்டேன். மித்தபடி நம்ம லைவாக இதை பார்க்கும்போது வந்து செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அந்த புத்தரை பாருங்கள், நைட்டில் வந்து எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு டிஜே மாதிரி போட்டு இது பயங்கர வைபாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மியூசிக்கு போடும்போது மியூசிக்கும் இதுக்கும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது வந்து செம்ம அழகாக இருந்துச்சு. இது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் வந்து மியூசிக்கோடு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பார்க்கவே வந்து மிக பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இது வந்து மார்ச் 15 வரைக்கும் சங்குவாலா பகுஷன் மவுண்டனில் இருக்கும். பக்கத்தில் யாராவது வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் இந்த இதை கண்டிப்பாக பாருங்கள். இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்ரி 10 minutes வந்து இது வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் யாரும் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இதான் நைட்டில் வந்து புத்தர் உட்காந்துருக்க வியூ. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு 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 பிரிட்ஜு. இதுக்குள்ளே நம்ம உள்ளே போனோன்னா வந்து நம்ம படத்தில் பார்க்குற மாதிரியே வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு அருமையான இடமா இருந்துச்சு. அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா வந்து ஒரு இடத்துலையும் வந்து ஒரு டிசைன் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மலையே வந்து சீரியல் ஃபுல்லாகவே வந்து இந்த லைட்டிங் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். செம்ம அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்ப்போம். நிறையா இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வந்து என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களை வந்து ஈஸியாக சேரும். இது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தைவானை பற்றின நியூஸ், தைவான் எப்படி இருக்குது, தைவான் மக்கள் எப்படிலாம் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே பாருங்கள், அடுத்து வந்து பார்க்கும்போது இது வந்து வேறு டிசைனில் இருந்துச்சு. இது வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம விளக்கு மாதிரி அந்த மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு டிசைனாக இருந்துச்சு. இது உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நைட் டைமில் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதையும் பாருங்கள், இதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. மக்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அந்த தைவான் கவர்மெண்ட் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா கவுண்டிலையுமே வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் இதை எடுத்து பண்ணுது. இங்கே பாருங்கள், அடுத்து வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு அடுத்த ஒரு ஸ்டார் வச்சு அடுத்த டிசைன் மாற்றிட்டாங்க. இது பாருங்கள், இதுவுமே பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாங்க அப்படியே மெதுவாக உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. இதுவுமே உள்ளே போக 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 ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ தான் வந்து சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உள்ளே போய் பார்ப்போம். இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இந்த இதிலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த இது தான். இங்கே பாருங்கள், இது வந்து நெல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நைட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இந்த இமோஜி என்ன இமோஜின்னு தெரியல, எல்லாமே வந்து எல்லோ கலரில் இருந்துச்சு. ஆனால் இதோட கண்ணு மட்டும் பிளாக் கலர்லையும் ஒயிட்லேயும் வச்சுருந்தாங்க. இதை நான் பகலில் பார்க்கும்போது ஏதோ செடி நட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். நைட்டில் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இது ஃபுல்லாகவே வந்து லைட்டிங்கு, எல்இடி லைட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் இது நைட்டில் பார்க்கும்போது இதோட லைட்டிங்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. வாங்க அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம். இங்கே பாருங்கள், இதுவுமே ரோடு ஃபுல்லாகவே வந்து இந்த இமோஜி வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், நல்லா சிரிக்கிற மாதிரி, இது மரத்தில் லைட்டிங்கு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே இந்த மலையை வந்து லைட்டிங்கில் வச்சு பயங்கரமாக வச்சுருந்தாங்க. இந்த இமோஜி பாருங்கள், அழுகிற மாதிரி இருக்குது. அப்படியே உள்ள போய் பார்ப்போம். இதை பாருங்கள், இன்னமும் அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ மியூசிக் போடாமல் அது வந்துட்டு அது மட்டும் சிரிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சிட்டி வியூ இங்கேருந்து பார்ப்போம். இந்த பாருங்கள், இங்கேருந்து பார்த்தோன்னா வந்து அழகாக இந்த மலையோட வியூ வந்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் பார்த்தேன். இதுவுமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.